ஹலோ! ஈதுக்கு இந்த சீரக சம்பா ஃபிர்னி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். நல்லா ஸ்வீட்டாக, ரிச்சா இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு அடிகனமான பேனில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நீங்கள் பால் எடுத்து நல்லா கொஞ்சம் லைட்டாக காய்ச்சிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பிஸ்தா, பாதாம், கொஞ்சம் முந்திரி இதை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 ஏலக்காய். பேனில் நான் ஒரு 1/2 அன் ஹவருக்கு அளவுக்கு சீரக சம்பா அரிசியை ஊற வச்சுருக்கேன். ஸோ ஊற வச்சு வச்சனால சீக்கிரமாக வெந்துடும். இந்த பால்லே நல்லா வேகட்டும். மீன்வாயில் கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு இது நல்லா கோர்ஸ் கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த பால் சீரக சம்பா கூட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும் வேகிறதுக்கு. இது நல்லா நம்ம அடிக்கடி நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த குங்கும கலர் பார்த்திங்கன்னா எப்படி நல்லா ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலரில் வருது. நீங்கள் குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் மஞ்சத்தூள் கூட லைட்டாக சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது நல்லா லாஸ்ட்டில் வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் மில்க் மேடோ இல்லை சர்க்கரையோ சேர்த்துக்கணும். மில்க் மேட் சேர்த்துக்கணும், நல்லா ரிச்னஸாக இருக்கும். கொஞ்சமாக கீ போட்டு கொஞ்சம் சாரப்பருப்பை நம்ம வறுத்துக்கலாம். உங்களுக்கு சாரப்பருப்பு வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஆப்ஷனில் கூட வச்சுக்கலாம். அதை சேர்த்தா நல்லாயிருக்கும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது இறுகிட்டே இருக்கும் டைம் ஆக. ஸோ அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஈதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.